நம்ம சாட்சி நேரத்தை கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் கடந்த நாட்களிலே இந்த ஆண்டு முழுவதும் 2024ஆம் ஆண்டு இறுதி நாளிலே நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் செய்த மகத்தான கிரியைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய நேரம். இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிரியை இப்பொழுது சாட்சியாக அறிவித்து அது மக்களுக்கு ஒரு உந்துதலாக இன்னைக்கு இறைவார்த்தை பயிர்வில் பிரதர் பர்சனல் ப்ரேயரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தாங்க. இந்த அனுபவத்தில் நம்ம அனுபவிக்கணும்னா அவருடைய பிரசன்ஸ் அவருடைய வல்லமையை நம்ம கேட்கும்போது அது நமக்கு கிடைக்கும். அது கிடைத்து விட்ட சாட்சியாக இப்பொழுது நீங்கள் உங்கள் சான்றுகளை பகிரலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோனி பால் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். போன திங்கட்கிழமை இது தலைவலியால ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர். நீங்க எனக்கு இறை வார்த்தை இருக்கு. நம்மள்ட்ட இறை வார்த்தை இருக்கையில எதுக்கு நம்ம பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும்? நம்ம இறை வார்த்தையை ஒப்பு கொடுத்து நம்ம தலைவலியை எடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு ஆசை, ஏன்னா லிங்குக்குள்ள இவ்வளவு பேரு இருக்காங்களே, இவ்வளவு பேரு சேர்ந்து ஜெபிக்கையில அது சீக்கிரம் சரியாகுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உண்மையாவே நான் அன்னைக்கு ரொம்ப ஃபீலிங் பயங்கரமா எனக்கு இது எப்படி சொல்லணும்னே தெரியல பிரதர். அப்படி நீங்க என்னை இறைவார்த்தை 10 தடவை சொல்ல சொன்னீங்க. அதை 10 தடவை சொன்னோன்னே உண்மையாவே எனக்கு அப்படி ஒரு பவர் கிடைச்சிச்சு. எனக்கு அன்னைக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை. அந்த அதிசயத்தை கண்ட உடனே அந்த அதிசயத்தை கண்ட உடனே எனக்கு நைட்லாம் உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு துதி ஆராதனை எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த தலைவலி எனக்கு நீங்கின நேரம், அந்த இருமல் நீங்கின நேரம், அந்த பிரேயருக்குள்ள நான் உட்கார்ந்ததுல இருந்து எனக்கு தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கூட நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் நீங்க எனக்காண்டி ப்ரேயர் பண்ணப்ப அந்த தலைவலி போனது, அந்த இருமல் போனது, இன்னமும் என்னால அப்படியே அவ்வளோ ஒரு நம்பிக்கை எனக்கு அப்படியே சரியானது என்னால அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அன்னையில இருந்து எனக்கு கடவுளோட பேசணும், நான் அதை தான் நினைச்சுக்கிட்டேன். ஆண்டவரே உன்னோட நான் பேசணும், உமது ஆவியானவரே எப்போது எங்களுடைய மன்றாட்டு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட இன்னொரு சகோதரி ஷேர் பண்ணையில நாங்க பேசணும், நம்ம எதையுமே நம்ம கேட்க கூடாது, ஆவியானவரே உங்களுடைய ஆவியானவரே எனக்கு தாங்க, உங்களுடைய யானத்தை தாங்க, அப்படிதான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும் அப்படின்னு நீங்க பிரதர் அதுக்கு ஏந்தாப்லே அதே என்னோட தான் இருந்தேன்னா அதுக்கு ஏந்தாப்லே பிரதர் இன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மெசேஜ். தேங்க்யூ பிரதர். ஆனா எனக்கு உண்மையாவே அதுல இருந்து இப்ப எனக்கு அன்னைக்கு 12:30 வரையும் எனக்கு தூக்கமே வரல. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உட்காந்து அவங்களும் துதிக்க ஆரம்பிச்சுட்டா என்னோட. ஆனா அப்ப அவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த இறைவார்த்தை அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. எனக்காண்டி ஜெபிச்ச அன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் போகிற அனைவரும் பேர் பெற்று. என்னைக்கு நீங்க ஆண்டவரை சுவைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அவர் உங்கள் எல்லா பலவீனத்திலிருந்து ஆண்டவர் முழுமையான விடுதலை கொடுத்துட்டார். அவருடைய குரல் அன்னைக்கு உங்களுக்கு கேட்டு அதன் மூலம் உங்களுக்கு நிறைவான விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். சாட்சி சோனி பால் நன்றிகள். ஒரு நிமிஷம் சிஸ்டர். சோனி பால் சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் ரெண்டு சொல்லுங்க விஷயத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். ஒண்ணு நான் இந்த ஜெபிக்கிற விஷயத்துல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அது எல்லாமே நிறைய விளங்கிச்சு. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன் கடவுளுக்கு. எனக்கு நிறைய இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் எப்படிலாம் ஜெபிக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியாவும் எனக்கு கொடுத்ததுக்காகவும் கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலா அவரோட காருக்கு ஒரு சில பார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ஜா வரையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ என்கிட்ட சொன்னாரு, ப்ரேயர் பண்ணிக்கோ, கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், கிடைக்கும் இல்லை, கிடைச்சிடுச்சு, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நானும் கிடைச்சிடுச்சுன்னு கடவுளுக்கு நன்றி சொல்றேன். கண்டிப்பா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் சொன்னேன். அதே போல இந்த நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க, எல்லா பார்ட்ஸும் இருக்கு, எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படின்னு. அதுக்காக நான் கடவுளுக்கு கொடான கோடி நன்றி சொல்றேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
நம்ம கிடைக்க வேண்டியதுக்கு பதிலாக கிடைச்சதுக்கு நன்றி நீங்க அறிக்கையிடும்போது அதை நிச்சயம் நிறைவு செய்யக்கூடியவர் நம்ம ஆண்டவர். ஏன்னா தொடக்கம் 1:3 அது அப்படிதான் சொல்லுது. உலகம் வெறுமையா இருளா இருந்தது, ஒளி தோன்றுக என்று சொன்னால் ஒளி தோன்றிற்று. இப்ப அவர் எதை பார்க்க விரும்புறாரோ அதைத்தான் அறிக்கிட்டாரு. இருள் நீங்கன்னு அவர் டிக்ளேர் பண்ணல. சரிங்களா? அப்ப நீங்க உங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி கிடைச்சதுக்கு நன்றி நீங்க அறிக்கையிட்ட வேளையில ஆண்டவர் உங்களுக்கு தேவையை நிறைவு செய்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஜெயசீலி Praise the Lord. சிஸ்டர். ஜெயசீலி சிஸ்டர் சொல்லுங்க. கோடி நன்றிகள். எனக்கு வந்து 25ஆம் தேதி காலையில இருந்தே பயங்கரமான ஃபீவர், உடல் வலி, இது ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உட்காந்து ப்ரேயர் பண்ண கூட என்னால சுத்தமா முடியல. நான் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே சொல்லிட்டு வேற வழி இல்ல. 25 கிறிஸ்துமஸ், பிள்ளைங்கள், ஹஸ்பண்ட் வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்காக ஏதாவது செய்யணுமேன்ட்டு அது உடல்நிலை சரியில்லாததோட அவங்களுக்காக சமைச்சிட்டு இருந்தேன். முடிச்சதோட என்னால ஒண்ணுமே நிக்க கூட முடியல. படுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் போய் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு வியாகுலம் பிரதர் ப்ரேயர் பண்ண அந்த ஆடியோ வீடியோ மெசேஜ் எடுத்து வச்சு அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த இறை வார்த்தைகளை அப்படியே ரிப்பீட் பண்ணி நான் டெலிவரன்ஸ் ப்ரேயர் கொடுத்தேன். உடனே சடனா அந்த ஃபீவர் விட்டுருச்சு, அந்த வலியும் கம்ப்ளீட்டா விட்டுருச்சு. ஆனா ஒரு 2 hours கழிச்சு மறுபடியும் அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அது எதனால எனக்கு தெரியல. அப்புறம் நான் மறுபடியும் என்ன செஞ்சுட்டு இருந்தேனாக்கா கலாத்தியர் 3:13-14 அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டுட்டு 1 பேதுரு 2:24 100 முறை அறிக்கையிட்டேன். அறிக்கையிட்ட பிறகு அன்னைக்கு நைட்டு எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லபடியா தூங்கிட்டேன். ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது மறுபடியும் எனக்கு ஃபீவர் இது எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடுச்சு திரும்ப. கால் சுத்தமாவே நிக்க முடியல, கால் ஊன முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. கைத்தாங்களா தூக்கி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க என் ஹஸ்பண்ட். நேற்று மெடிசன்ஸ் போட்டு எல்லாம் வந்தோம். மெடிசன்ஸ் கொடுத்த உடனே ஒரு 1 hour ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது. ஆனா மறுபடியும் திரும்ப அதே மாதிரி ஃபீவர் மட்டும் வரல. ஆனா அந்த உடல் உபாதைகள், அந்த கை கால் உளைச்சல், ஜாயின் முட்டி 2 கையிலையும் 2 கால் முட்டி அந்த வலி அதிகமாயிருச்சு. சுவாசிக்க முடியாம ரொம்ப மத்தியானம் கஷ்டப்பட்டேன். மத்தியானம் பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது நான் ஆக்சுவலி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்கவே இல்லை. அவங்க எப்படியோ ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. அப்புறம் அவங்க கேட்ட பிறகுதான் நான் சொன்னேன். அப்ப அவங்க ப்ரேயர் பண்ண பிறகு அந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரை அந்த சுவாச பிரச்சனை சுத்தமாவே இல்லை, நல்லா இருக்குது, கடவுளுக்கு நன்றி. அதே போல கால் ஊன முடியுது, நடக்க முடியுது. நான் அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த ப்ரேயர் முடிச்ச பிறகு எழுந்து குளிச்சுட்டு சில வேலைகளை வீட்டுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரேயருக்கு ஜெபம் ஒரு ரோசரி முடிச்சுட்டு தான் நான் ப்ரேயருக்குள்ள என்ட்ரி ஆனேன். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. நம்பிக்கையோடு இருட வேண்டும். சிஸ்டர், ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். திரும்பி இந்த சிம்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? ஜெயஸ்ரீ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். மறுபடியும் தலைவலி இல்ல கால் வலி வர மாதிரி என்ன பண்ணுவீங்க? இது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்கும் ஆலயம். இந்த உடலில் என் ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே சொந்தம். என் உடலுக்குள்ள உபாதையை ஏற்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து வெளியே போ அப்படின்னு அதிகாரத்தோட இனிமே நீங்க என்ன சொல்லணும்னா, ஜீசஸ் ஏற்கனவே குணப்படுத்திட்டாரு, ஓடி போட சாத்தானன்னா ஓடி போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அத அறிக்கை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட். ரியல்மி பிரைஸ்லாம் பிரதர். சொல்லுங்க என் சிஸ்டர். மகனுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நல்ல காய்ச்சல். சரி, நைட்டு கோயிலுக்கு போக முடியாம ஆயிடுது. காய்ச்சல், சளி, இருமல், ரொம்ப இளைப்பு மாதிரி ரொம்ப வந்துட்டு. அதனால எனக்கும் கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சு நான் அவனுக்கு கட்டி ஜெபிச்சுட்டே இருந்தேன். இப்ப அதிமத்து வைத்த சாபத்தை ஏதோ அப்படி சொல்லி இப்படி ஜெபிச்சுட்டே இருந்தான். எல்லாத்தையுமே சத்தியம். அவ ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அன்னைக்கு கொஞ்சம் இருமிட்டு தான் இருந்தான். ஆனா கொஞ்சம் 2 மணிக்கு ஆஸ்துமா மாதிரி எல்லாம் ரொம்ப இது பண்ணி வீசிங் சவுண்ட் வந்துட்டு இந்த நைட்டு தூங்க எனக்கு பக்கத்துல இருந்து தூங்க முடியாது, எனக்கு முடியல, நீ இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, கடவுளே இப்படி நான் செய்துட்டேன்னு பொண்ணு அடுத்தது கட்டி ஜெபிச்சு அந்த 2 பேர் 24 அந்த இறை வார்த்தையும் சொல்லி உள்ள ஒவ்வொரு காய்ச்சலுக்கு தனியா சொன்னேன், இருமலுக்கு தனியா சொன்னேன், இளைப்புக்கும் தனியா சொல்லி அப்படி சொல்லி காலையில அவனுக்கு முழுமையா சரியான மாதிரி ஓரளவு வந்துட்டான். அவனை கொஞ்சம் இருந்து கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். போக முடியும்னு சொன்னேன். கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம். கோயிலுக்கு போறது நல்லது நமக்கு கிறிஸ்துமஸுக்கு. சரி, காலையிலேயே பார்க்க விட்டுறாங்கல்ல அப்படின்னு ரொம்ப
கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இன்ன வரைக்கும் நான் அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருந்தேன், அப்படி குறைஞ்சு. ஆனா அவனுக்கு முழுமையான அவனுக்கு இந்த இறை வார்த்தையில நம்பிக்கை வரலையா என்னன்னு தெரியல. ஆனா ஜெபமாலை சொல்லி இறை வார்த்தைய கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லுவேன், மற்றபடி சொல்லல. அந்த முழுக்க இன்னும் அடுத்தது அந்த இருமல் தீரல. மற்றபடி எல்லாமே அந்த இழைப்பு எல்லாம் கொஞ்சம் நிறைய குறைஞ்சிட்டு அன்னைக்கு செய்த பெரிய செயல் கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டான். நீங்க கஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க பிரதர். ஆண்டவர் கொடுத்த விடுதலையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. திருப்பாடல் 23:4 என்ன சொல்லுது? ரொம்ப எனக்கும் காய்ச்சல் உடனே அன்னைக்கு சரியாயிட்டு நானும் போனது அது சரியாயிட்டா கடவுளுக்கு கோடி கோடி நன்றி. 23 அதான் சொல்லுது சிஸ்டர், நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு மஞ்சினேன், கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும் அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்க நம்பிக்கையோடு அறிக்கையிடும் போது உங்களுக்கு ஆண்டவருடைய மெய்யான விடுதலை, உங்களுக்கு எல்லா பலகீனங்களையும் அவர் பலமாய் மாற்றி விடுவார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சியில் சிஸ்டர் மதுரையின் மேரி பிரதர். வேளாங்கண்ணிக்கு போகும்போது ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆவியானவரே என்னோட வாங்க, என் குடும்பத்தோட நான் போறேன். எனக்கு பஸ்ஸுக்கோ எந்த தொல்லை, ரூம் கிடைக்கிறதுக்கோ எந்த கஷ்டம் இல்லாத எனக்கு நீங்க தான் எனக்கு என் கூட வந்து என்னோட வழி நடத்தி என்னை வீடு வந்து சேர்க்கிற வரைக்கும் நீங்க தான் என்னோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் எங்களுக்கு துணையோட இருந்து வழி நடத்தி ரூம் கிடைச்சி நல்ல விதமா வீடு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் ஆவியான ஏசப்பா எங்களுக்கு ரொம்ப துணை செய்தார். நன்றி. அதே போல இந்த வருடம் முழுவதும் கண்மணியை போல இரவும் பகலும் விழிகளை இமைகளை போல காத்து வழிநடத்தி என் குடும்பத்தை என்னை என் பிள்ளைகளையும் அனுதினம் வழிநடத்தி தேவனுக்கு கொடான கூடி நன்றி சொல்றேன். நன்றி 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 நன்றி. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்காக கொடுப்பேன் இருக்கு. அப்ப அந்த தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி இந்த 3 நாட்களிலும் அவருடைய வழிநடத்தில் மேலே நீங்க சென்று இந்த ஆலயத்துல தரிசிச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்து அன்னை வழியாக நீங்க ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததுக்காக கொடான கோடி நன்றி செலுத்து. கொடான கோடி நன்றி சொல்றேன். Thank you sister. Sister brother. Praise the Lord. Sister brother லைன்ல இருக்கீங்களா? சரி, வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. திங்கட்கிழமை கட்டா நேரம் 6 மணிக்கும், அமீரக நேரம் 7 மணிக்கும், இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கட்டா நேரம் 4:30 மணி, அமீரக நேரம் 5:30 மணி, இந்திய இலங்கை நேரம் 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடில் நாமும் கலந்து கொள்வோம். நமக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த ஜூம் லிங்கை தெரியப்படுத்தி அவர்களும் இந்த இறைவார்த்தை பகிர்விலே அவர்களை உற்சாகத்தோடு கலந்து கொள்ள நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் இறைவார்த்தை சொல்லுது. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்குமே நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்ம தலைமையில் விழுந்த கடன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரிந்த யாருக்காக ஒரு ஆளுக்காவது ஒரு நாளைக்கு நம்ம இந்த அறிவிப்பு பற்றி இந்த இறைவார்த்தையை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு நம்ம தூண்டுகோலாய் அமைய வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. மேலும் இளையோருக்கான ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கட்டா நேரம் 3 மணிக்கும், அமீரக நேரம் 4 மணிக்கும், இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடுகளில் வீட்டில் உள்ள குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவர்களை பங்கேற்க செய்வோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்களை இறைவார்த்தை சொல்லுது. அப்ப அந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் அறிவே ஒப்பற்ற செல்வம் அப்படிங்கிற அந்த உண்மையை எடுத்துரைத்து அவர்கள் பயன்பெற நம்ம அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மேலும் ஜனவரி 13, 14, 15 தேதிகளில் ஏற்காடு ரெட்ரீட்ல இளையோருக்கான ஒரு தியானம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங் ஏற்கனவே நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் யாராவது இளையோர்கள் அதில் கலந்து கொள்ள விரும்பினால் அவர்களும் பெயர்களை பதிவு செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.
இப்பொழுது பிரேயர் இன்டென்ஷனுக்கு முதல்ல சரீர சுகத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் முதல்ல கண்டெஸ்ட் பண்ணுங்க. அதற்கு பிறகு மற்ற கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். Praise the Lord. எல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர், கடவுள் கிருபையில. Glory to Jesus. ஆண்டவர் மகிமை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி.